எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இன்றைக்கி சிக்கன் 65 பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு போன்லெஸ்ஸாக 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எனி பிராண்டு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போச்சிங்கன்னா செம சாஃப்டாக இருக்கும். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெய், ஸ்பைசஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு சாப்பாடுக்கு தேவையான ஒரு கல்லுப்பு சேர்த்து நல்ல மசாலா வதக்கி விட்டுருங்க. அரை லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 பீஸ் மட்டும் சிக்கன் அதோட சேர்த்து வதக்கிங்க. நல்ல ஃப்ளேவர் இறங்கி இருக்கும். பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி வச்சா செம சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் பிரியாணி கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு சிக்கன் நல்லா அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அலுமினியம் பாயில் சீட் வச்சு அதில் கொஞ்சமாக சார்கோல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக நெய் விட்டு ஃபுல்லாக அந்த ஸ்மோக் வரும்போது தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தம் உடச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி ரெடி.